ஹலோ, குட் ஈவினிங். கேக்குதா? தேங்க் யூ. We'll wait for 1 minute. Okay, 1 or 2 minutes. Okay. Good evening, Bati sir. Message படிச்சிட்டேன். Okay. ஜாயின் பண்ற வரைக்கும் if you have any doubt, you people can ask me. சார் இன்னைக்கு மார்க்கெட் நல்லா விளையாண்டுச்சு சார். ஹாய் சரவணன். இன்னைக்கு மார்க்கெட்ல நல்லா விளையாண்டுச்சு சார். ஒரு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு சார் இன்னைக்கு மார்க்கெட். நீங்க சொல்றதுதான் எனக்கு வித்தியாசமா இருக்கு. இல்ல எப்பயுமே கொஞ்சம் இதா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அதாவது நீ பாத்துக்கிட்டே இருந்தது சார். நீ பாத்துக்கிட்டே அப் டு 3 o'clock பாத்துட்டே இருந்தது சார். நீ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரஸ்டோட யூடியூப் வீடியோஸை போய் கோத்ரூ பண்ணிக்கணும். இல்ல எப்பயுமே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும், ஒரு சிக்னல் கிடைக்கும். இந்த வட்டம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நீங்க மார்க்கெட். எல்லா பிரீமியம்லாம் கூட இருந்துச்சு. நாளைக்கு எக்ஸ்பீரியனால எல்லா பிரீமியமே கூட இருந்துச்சு. அதை எடுக்கல நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க ஒரு ட்ரெஸ்ட்ல ஒரு மெசேஜ் போட்டீங்க, எம் ஃபார்ம்னு போட்டீங்க. அந்த நேரத்துல ஒரு நல்ல மூவ்மெண்ட் கண்ணுக்கு தெரிஞ்சு. அதுக்கு தானே போடுறேன். போட்டீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில உள்கூத்துல இருந்துச்சு சார். நீங்க போட்ட உடனே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க சார். கொடுத்து அடுத்த 10 நிமிஷம் திருப்பி அந்த மூவ்மெண்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. சோ நம்மள வந்து அப்படி தெரியலையே. எங்க இருக்கு அந்த மாதிரி மூவ்மெண்ட் சொல்லுங்க. சார்ட் தெரியுதா? நான் ஒரு கால் ஆப்ஷன் பார்த்தேன் சார். நான் வந்து சார்ட் பார்க்கல. சார்ட் பார்த்தேன், பட் ஒரு கால் ஆப்ஷன் போனேன். 21500 கால் பார்த்தேன். ஜென்டில்மேன், நீங்க என்னங்க என்னுடைய டார்கெட் எதுன்னே தெரியாம நான் நம்ப ஈரன்ற மாதிரி சொல்றீங்க. இண்டெக்ஸ் தாங்க முதல்ல பார்க்கணும். இல்ல சார், நான் சும்மா வாட்ச் பண்ணேன். இல்ல என்ன நடக்குது வாட்ச் பண்ணி ஒரே ஒரு ஆப்ஷன் தப்பு இல்ல. நீங்க தப்பா பார்த்ததுனால மார்க்கெட் தப்பா போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்ல அப்படி சொல்லல சார். இன்னைக்கு நான் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆசையா பாத்துக்கிறேன். இன்னைக்கு வாட்ச் பண்ணேன். நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களை வந்து திருப்பி சொல்றேன். நான் உங்களை ஆன்சர் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். பட் நீங்க நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டும் பார்க்கும்போது தான் இதோட பிஹேவியருடைய அவுட்கம் தான் நம்மளுடைய காலோ புட்டோ பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க அதை பார்ப்பீங்க, இதை பார்க்க மாட்டேன்னா இட்ஸ் ராங் ஆக்சுவலி. ஆஸ் பர் ட்ரஸ்டோட கோல்டன் ரூல்ஸ்ல நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் இண்டெக்ஸ் நிஃப்டி தான். நிஃப்டி ஃபியூச்சர் கூட வச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? ஆமா சொன்னீங்க. ஸ்பாட் தான் சார் பார்க்கணும். நான் இண்டெக்ஸ்னா நீங்க ஸ்பாட் சொன்னா வாட் எவர் மேபி போத் ஆர் சேம், கரெக்ட்? ஸோ அதனால தான் அதை வச்சு உங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். கிளியரா? வேற டவுட் இருக்கா? ஸோ என்ன வித்தியாசமா நீங்க பார்த்தேன்னு சொன்னது நீங்க இன்னும் பெட்டரா நரேட் பண்ணா மற்றவங்களுக்கும் புரியும். இல்லை எனிபடி கேன் ஏபிள் டு ஷேர் யுவர் தாட்ஸ் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். ஸோ ஒருத்தர் தான் மார்க்கெட் வாட்ச் பண்ணாரு. பேசிக்கலி கால் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணல. டிஸ்க்ளைமர், we are not a SEBI registered advisor. whatever we learned from the scratch, பேசிக்காக எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்றது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஐ கேன் ஏபிள் டு நோ கனெக்ட் யூ ஆல். எவ்வளோ ப்ரிசைஸாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருக்கேன். அன்டில் அன்லெஸ் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி உங்களுடைய சேலஞ்சு தான். அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தப்பு பண்ணதை கரெக்ட் பண்ணோம்னா அந்த தப்பை நம்ம தான் ஒப்ப முடிய சொல்லணும். இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுல ஒரு பெரிய சக்ஸஸ் ரேஷியோ இருக்கு. அதுக்கப்புறம் நான் தப்பு திருப்பி பண்ண மாட்டோம். எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆனீங்க, எங்கே உங்களுக்கு வந்து சேலஞ்சாக இருந்ததுன்னு சொன்னால் தான் ஐ கம் டு நோ ஓகே இந்த இடத்துல நீங்கள் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, கிவ் மீ 1 செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ.
சாரி ஜென்டில்மேன், ஐம் பேக். எஸ், எங்கே பேசிட்டு வந்த மந்த்னே யாராவது என்ன பேசணும்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் கேட்ச் அப். ஐம் ஆடிபிள்? சவுண்ட் கொஞ்சம் சார் ஆடியபிள் சார். கொஞ்சம் வீக்கா இருக்குது சார் சவுண்ட். சவுண்ட் வீக்கா இருக்கா? ஆமா இப்ப பரவாயில்ல சார். முதல்ல நீங்க. இப்போ பெட்டரா இருக்கா? எஸ் சார், டெஃபினெட்லி. ஐ திங்க் சார் உங்களுக்கு கேக்குதா சார்? கேட்குது சார். தேங்க்யூ. ஓகே, காலா ஓகே ஃபைன். டவுட் என்னன்றது நீங்க சொன்னீங்கன்னா ஐ கேன் நோ ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தான் நான் ட்ரை பண்றேன். ஸோ ஐ திங்க் அங்கே தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்னில் நேற்று என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ தட் எல்லாருக்கும் சேம் பேஜ் இருக்கு, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேக்கு அப்புறம் சாட்டர்டே ட்ரேட் ஆன டே வந்து அது வாட் எவர் டே, சாட்டர்டே சண்டே ஐ டோன்ட் கேர், அந்த டே ட்ரேட் ஆகும்போது ஹெச்விசி ஃபார்மேஷன் இருந்தது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த ஹெச்விசி ஃபார்மேஷன் இருக்கும்போது இந்த டே வந்து டாப்பும் பிரேக் பண்ணிருக்கு, இந்த டேவோட லோவும் பிரேக் பண்ணதால இது ஹெச்விசி ஹை வாலட்டிலிட்டி கேண்டில் டெய்லி சார்ட்ல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹை ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி ஹை வாலட்டிலிட்டி கேண்டில் அடுத்த நாளும் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டா? ஓகே. ஆமா சார். இதுல என்ன பியூட்டி அப்படின்னாக்கா மார்க்கெட் இதுல வந்து பாத்தீங்கன்னா Z1 Z2ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தது. டென்டேட்டிவ் சப்போர்ட், இந்த இடத்துல டென்டேட்டிவ் சப்போர்ட் இருந்தது. எஸ் சார்? ஆமா சார். இங்க டென்டேட்டிவ் சப்போர்ட் இருந்தது. லெவல்ஸ் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல ஷாயத் இங்க Z1, ஐ திங்க் இங்க Z2 இருந்தது. கரெக்டா? வாய்ஸ் மறுபடியும் ஃபீபிளா இருக்கு. ஃபீபிளா இருக்கா? சவுண்ட் குறைச்சது. நான் சவுண்ட் ஆடி. ஏத்தணும். இப்போ இல்ல ப்ரோ, கரெக்டா கரெக்டா இருக்கா? தான். பாப்பிட்டா. பர்ஃபெக்ட்டா இருக்கா? ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு பெட்டரா இருக்கு இல்லையா? எனக்கு கிளியரா இருக்கு சார். கிளியர். யா ஃபைன். ஸோ Z1 Z2 ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் படி இது 1, இது 2. ஸோ இங்கே ஒரு Z1 இருந்தது, இங்கே Z2 இருந்தது. கரெக்டா? சிம்பிளாக சொல்கிறேன், இது டென்டேட்டிவ் சப்போர்ட்டு, இது Z2, இது Z1. கிளியரா? இது டென்டேட்டிவ் சப்போர்ட்டு, இது Z2, இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது Z1. ஓகே. ஸோ மார்க்கெட் நேற்று ஃபார்ம் ஆகும்போது இந்த டே ஃபார்ம் ஆனதுனால ஹெச்விசி ஃபார்ம் ஆனதுனால நம்ம இந்த Z1 Z2 வந்து எப்படி பார்ப்போம்னா எந்த இடத்துல மார்க்கெட் ஹெட் ரன் ஆச்சுன்னு பார்ப்போம். இங்க ஹெட் ரன் ஆச்சு. கரெக்டா? அப்போ இப்படி வந்தது ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ். எஸ் ஆர் நோ? கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஒரு Z1 பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்த ரெசிஸ்டன்ஸ்ல இங்க Z2 ஃபார்ம் ஆயிருது. கிளியர்? புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? மார்க்கெட் ஓபன் ஆகும்போது Z2 டேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல டேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஓபன் ஆச்சு. கரெக்டா? ஸோ மார்க்கெட் டேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சஸ்டைன் பண்ணணும். இந்த லெவல்ஸ்குள்ள வரும்போது மார்க்கெட் இங்க சஸ்டைன் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும். இதுதானே ஆக்சுவலி பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆனது. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுமா இல்லையா? பட் நேத்து என்ன பண்ணுச்சு மார்க்கெட் அதுக்கு அகைன்ஸ்டா? நேத்து சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்கா. அதை யாராவது சொல்ல முடியுமா என்ன சொல்லியிருந்தேன்னு? இங்க Z2 இருக்கு, இங்க Z1 இருக்கு அப்படின்னா இங்க ஒரு சப்போர்ட் கிடக்குதுன்னு அர்த்தம், இங்க ஒரு சப்போர்ட் கிடக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரே ஷார்ட்டா கிரீன் ஃபார்மேஷனே இல்லாம பிரேக் பண்ணிடுச்சு. தெரியுதா? எல்லாமே ரெட் தான், கிரீனே கிடையாது. இந்த இடம் புரியுதா? அந்த இடத்துல கிரீன் இருக்கு. இங்கயா? ஃபர்ஸ்ட் இதுலயா? ஃபர்ஸ்ட் கட்டல ரைட் இறங்கி வரப்போ ஃபர்ஸ்ட் இங்கயா? மேல இறங்கி வருதுல்ல சார். இந்த எந்த இங்க சொல்றீங்களா? 10-5. அது கிரீன் வந்து நம்மளுடைய கிரீன் ஃபார்மேஷனா இருக்கு. அது ட்ரஸ்ட் ரூல் படி, ட்ரஸ்டோட ரூல்ல கிரீன் ஃபார்மேஷன் என்ன சார்? இன்னொரு கட்டா மேல போகணும். இது எப்படி இருக்கு?
இன்னும் இது எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா? இல்ல கட் ஆகல. ஸோ அப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டு மற்றவங்க தப்பு சொல்லக்கூடாது, சரியா? சரி. ஓகே. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க, டைவர்ட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் விழணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா ஒரே ஷார்ட்டாக Z1 Z2 எங்கே பிரேக் ஆச்சோ அதே லெவலுக்கு வந்துடும், டைமே கொடுக்காது. கிளியர்? சேம் கான்செப்டை நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது இதில் HVC ஃபார்மேஷனில் எந்த பக்கம் ஹெட் ரன் பண்ண போகுதுன்னு பாருங்க. ஹெட்டுக்கு முதல்ல டேக் அவுட் பண்ணோம்னா பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகணும். பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு எதை டேக் அவுட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதை கன்ஃபார்ம் பண்ணணும்? Z2 டேக் அவுட் பண்ணணும். எஸ் ஆர் நோ? ஆமா சார். புரியுதா? எல்லாம் சித்தர்கள் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. இல்ல வேற ஏதாவது புருஸ்லி படம் ஏதாவது சைனீஸ்ல பேசிட்டு இருக்கேனா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஸ்டாப் மீ. கீப் மம்மிங் இஸ் வேஸ்ட் மை டைம் அண்ட் யுவர்ஸ் டைம். ஸோ நேற்று எப்படி மார்க்கெட் ஃபால் ஆச்சோ அதே மாதிரி மார்க்கெட் ஒரே ஷார்ட்டா மேலே போயிருக்கா? எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஸோ மார்க்கெட் விழும்போது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சோ மார்க்கெட் ஏறும்போது அதே பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுது. தெரியுதா? எந்த ரியாக்ஷன் இதுல எந்த இடத்துலயுமே ரெண்டு கிரீன் கிடையாது, ஐ மீன் ரெண்டு ரெட் கிடையாது. ரெட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. அந்த பேட்டர்ன்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆச்சு. கரெக்ட்? இந்த இடத்துல ரெண்டு கிரீன் கட்டா இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல ரெண்டு கிரீன் இருக்கும், தெரியுதா இப்போ? எஸ் சார். ஸோ இந்த ஸ்விங் கீழே, அடுத்தது இந்த ஸ்விங் விச் எவர் இஸ் டாப் அந்த ஹை, அகைன் இந்த லோ ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு நடுவில் கிரீன் ஃபார்ம் ஆனாலும் எங்கேயுமே கிரீன் ஃபார்மேஷன் இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக இது வரைக்கும் வந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் என் ஃபார்ம் ஆச்சு. கிளியரா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஸோ பிசிடி மெம்பர்ஸ்க்கு தெரியும், ஐ வாஸ் ஷேர்ட் இந்த குரூப் என் ஃபார்மேஷன் டவுன் சைடாக இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஆமா சார். இருக்கா? டவுட் இருக்கா பிசிடி மெம்பர்ஸ்க்கு? எனி டவுட்? ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. எந்த இடத்துல? ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க, மார்க்கெட் வந்து ஆக்சுவலி வந்து முன்னாடி சொல்லிருந்தீங்க, அதாவது 940 ரெக்டாங்கிள் சொல்லுங்க, செல்லர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க மார்க்கெட்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி வந்து ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலி வந்து நான் வெயிட் பண்ண போறேன், அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் பண்ண போறேன் சொல்லிட்டு. கரெக்ட். அதுதான் டவுட் இருக்கும். செல்லர் என்ட்ரி ஆனது நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமா அப்படின்றது. உங்க क्वेश्चन எனக்கு புரியல. அதாவது சாரி ப்ரோ, பசங்க பேசுறது. அமைதியா இருங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வந்து அந்த அந்த கேண்டல் பிரிண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் செல்லர் அப்படின்றத போட்டீங்க. எதை வச்சு போட்டேன்னு தெரியுமா? அது அதாவது மேல இருந்து ரெண்டு ஃபார்ம் ஆனதால அது போட்டீங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் Z1 டச் ஆகுது, டச் ஆன உடனே ஃப்ரெஷ் செல்லிங் செல்லர் கண்ணுக்கு தெரியுது. ஓகே, பெர்ஃபெக்ட். அப்புறம் அதான் ப்ரோ, ஆக்சுவலி அது பீட் பண்ணிட்டு 30 செகண்ட் ரெண்டு ஃபார்ம் ஆகல. ஸோ மேல பீட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ் செல்லர் அங்கே என்ட்ரு ஆனாங்க அப்படின்றத போட்டு. கரெக்ட். என்ன சொல்ல வரீங்க? அதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? இல்ல ப்ரோ, அது திருப்பி வருவாங்கன்றத நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க, அதான் எப்படி புரியல. இந்த இடத்த எப்படி வருவாங்க அனலைஸ் பண்ணுதுன்னு கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ. நீங்க எவ்வளவு நாளா இந்த டெஸ்ட் குரூப்ல இருக்கீங்க? டெஸ்ட் குரூப்ல ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months. ஓகே, இப்பதானே பிராக்டிஸ் பண்றீங்க? கண்டிப்பா. ஓகே. என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ப்ரோ. என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இல்ல எனக்கு காலேஜ் படிக்கும் போது காலேஜ்க்கான பேப்பர்ஸ் வரும், 5th படிக்கும் போது 5th ஸ்டாண்டர்டுக்கான பேப்பர்ஸ் வரும்போது அதுக்கு क्वेश्चन கேளுங்க. எடுத்தோடனே காலேஜ் படிக்கிற பேப்பருக்கு நீங்க ஆன்சர் தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அது உங்களால கனெக்ட் பண்ண முடியாம போயிடும். ஓகே. இப்போதைக்கு நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டியது ஜிக்ஸாக்ல Z1 Z2 பிரேக் அவுட் ஆகுதா? கண்டிப்பா. சோ இது நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது இப்போ நான் அடுத்தது ஒன்னு சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் செல்லர் வந்திருக்காங்க. இது புதுசு கிடையாது நம்ம பேசுறது. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்றேன் டாட்ஸ். கிளியரா? ஓகே. டோன்ட் வரி, இட் வில் கம் சூன். ஓகே.
ஸோ மற்றவங்க யாராவது டவுட் இருக்கா? ஆக்சுவலா இந்த மாதிரி ஃப்ரெஷ் செல்லரை வந்து ஏற்கனவே பல வீடியோல போட்டிருக்கேன் பண்ணி நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இது புதுசு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ Z1 மேலேருந்து ஃபார்ம் ஆகும்போது N ஃபார்ம் ஆச்சு இந்த இடத்துல. இந்த இடத்துல M ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா மேலே மார்க்கெட் ஏறும்போது இந்த இடத்துல 2 ரெட் கிரியேட் ஆச்சு. கிளியர்? எஸ் ஆர் நோ? இதான் ஃபர்ஸ்ட் செல்லிங். அகைன் மார்க்கெட் மேலே போச்சு. இது மொமெண்டம் ட்ரேட். இந்த ட்ரேட் தான் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஐம் ஆடிபிள்? ஆடியபிள் சார். Yes, sir. ஸோ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரும்போது என் ஃபார்மேஷன் இப்படி இருந்தது. ஸோ இதில் வந்து எம் ஃபார்ம் ஆகவே ஆகலை. இந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கல. கரெக்டா? அப்போ இது நடக்கலனாக்கா ஸ்ட்ரென்த் என்ன இண்டிகேட் ஆயிருக்கு? பையர் சைடில். மார்க்கெட் ஓப்பன் ஆகல பையர் சைடு ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணிருக்கு. கிளியர்? ஸோ நம்மளுடைய அம்பு வந்து இந்த பக்கம் நோக்கி தான் இருக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இது டேக் அவுட் ஆகணும். அன்டில் நல்லஸ் இது டேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த பக்கம் பார்க்க மாட்டோம். கிளியரா? யார் டவுட் இல்லை? ஏன்னா Z2 உடைச்சிட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு. நான் ஏதாவது புதுசாக சொல்லிட்டு வரேன்னா இல்லை எப்பவுமே பேசுறது தான் சொல்றேன். எப்போ Z2 டச் ஆகுதோ நம்மளோட ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த பக்கம் தான் பார்க்கணும். கிளியர்? கிளியர். Clear, sir. ஸோ இதில் N ஃபார்மேஷன் M ஃபார்மேஷன் வெயிட் பண்ணும்போது N ஃபார்ம் ஆச்சு மேலேருந்து கீழ் நோக்கி, திருப்பி கீழேருந்து மேல் நோக்கி இந்த இடம் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆகும்போது ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இந்த லெவலில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணணும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு ஆகுது. அப்படி விழுந்தா கூட இந்த இடத்துல தான் விழும் மார்க்கெட் திருப்பி. பிகாஸ் இங்கே N ஃபார்ம் ஆயிருக்கு, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. கரெக்டா? அதுக்கு கீழே ஒரு முக்கியமான லைன் இருக்கு, ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ்னால தானே Z2 இருக்கு. கரெக்டா இல்லையா? Correct, sir. திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஆன்டிசிபேட் பண்ணது அதுதான். கிளியரா? வாட் ஐ எக்ஸ்பெக்டட் த சேம் திங் வாஸ் ஹேப்பன்ட் ஹியர். பட் இந்த இடத்துல இங்க போவே இல்லை. பட் கால்ல என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிடுச்சு. ஐ வாஸ் போஸ்டட் இன் த குரூப். டு லுக் அட் 2 ஆரஞ்சு லைன் இருக்கும். எக்ஸாக்டா மார்க்கெட் அங்கே போயிடுச்சு. ஐ சடன்லி ரியலைஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஐ வாஸ் எக்ஸிட்டட். எக்ஸிட் ஆன அதே நிமிஷத்தில் மார்க்கெட் உள்ள ஆரம்பிச்சிச்சு. கிளியரா? ஸோ இண்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மொமெண்டம் ட்ரேடராக இருக்கும்போது கால்குலேட்டட் ரிஸ்க். உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா யூ ஷுட் எக்ஸிட். 10 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம்? ஐ மீன் ஸ்டாப் லாஸ் 10 ரூபாய்க்கு டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்? மேக்ஸிமம் 2%, 3%, 4% மச் எனஃப் இல்லையா? ஒரே ஷார்ட் ஒரே கேண்டில் 4% கொடுக்கும்போது வேடிக்கை பார்க்க முடியுமா? எப்படி? பிகாஸ் வி ஆல்ரெடி இன் கால்குலேட்டிவ் ட்ரேட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? Yes, sir. ஸோ அகெயின் மார்க்கெட் கீழே வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆன இடம் தான். ஸோ அது வரைக்கும் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் நோ பாக்ஸ். பிகாஸ் ட்ரேட் முடிஞ்சது. ஐ வாஸ் வெரி நோ பேஷன்ஸ் அண்ட் ஐ வாஸ் லெஃப்ட் ஃப்ரம் த சிஸ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு உட்காரணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? நான் ரிலாக்ஸ் பண்ணணும். சைக்காலஜி இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடிங். ஓகே, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபார்ம் ஆகி மேலே போச்சு. இஸ் கிளியர்? கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் ஐம் ட்ரைங் டு சே நவ். யாராவது இது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் எப்படி நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்விங். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ். இது ரெட் ரெட் ஃபார்மேஷன். கரெக்ட்? கரெக்ட். ரெட் ரெட் ஃபார்மேஷன்ல தற்சமயத்துக்கு நான் கலர் சேஞ்ச் பண்றேன் உங்க புரிதலுக்காக. ரெட் ரெட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல் சைடு நோக்கி கட் ஆயிருக்கா, கீழ் சைடு நோக்கி கட் ஆயிருக்கா? மேல தான் கட் ஆயிருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது கரெக்ட் தான். மொமெண்டம் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட் தான் இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி வருது. அகைன் ரெட் ரெட் ஃபார்மேஷன் இருக்கு. கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. அந்த ரெட் ரெட் ஃபார்மேஷன்ல திருப்பி ரெட் ரெட் ஃபார்மேஷன்னா ஃப்ரெஷ்ஷா இங்கேருந்து இந்த லெக் ஃபார்ம் ஆயிட்டு தான் திருப்பி இந்த லெக்கு கீழே வருது. கரெக்டா? கரெக்ட். நீங்க கேட்கலாம், சார் இங்க 2 கிரீனே இல்லையே சார் அப்படின்னு எனக்கு கேட்கலாம். டெஃபினட்டா அந்த டவுட் உங்களுக்கு வரும்.
இது ஹை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு கிரீன் இருந்தாலும் சரி 10 கிரீன் இருந்தாலும் சரி திருப்பி ரெட் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ரெட் டேக் அவுட் ஆகாத வரைக்கும் இது லைவா தான் இருக்கும், இந்த ஸ்விங் லைவா தான் இருக்கும். கிளியரா? Clear. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல we can refer for what 3 minutes candle. ஸோ 3 minutes candle கம்ப்ளீட்டா ஒரு ஸ்விங் மேல போயிருக்கு. அதே தான் இதுலயும் பிரிண்ட் ஆயிருக்கு. கட்டே கிடைக்கல நம்மளுக்கு. பட் 3 minutes ரெட் கட் ஆயிருக்கு, 5 minutes ரெட் கட் ஆயிருக்கு, 3 minutes ரெட் கட் ஆயிருக்கு. அப்போ இந்த செல்லர் உண்மையிலேயே ப்ரெஷர் செல்லரா இருந்தா இந்த லோ டேக் அவுட் ஆகணுமா இல்லையா? இந்த லோ வெளியே போயிடும்ல, கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட் என்ன இருக்கீங்க என் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி கீழ் நோக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ஒரு Z2 இருக்கு, இதுக்கு மேல ஒரு Z1 இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது, கீழ் நோக்கி வராம இவ்வளவு நேரம் சஸ்டெயின் ஆகுது மார்க்கெட். கிளியர்? 5க்கு மேல 6 கேண்டில் கிட்ட உருவாச்சுன்னா அந்த இடத்துல யார் வின் பண்றா அப்படின்னு எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். 5 minutes கேண்டில்ல 5-6 கேண்டில் மேல ஒரே இடத்துல நின்றதுன்னா என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்ட். இப்போ மார்க்கெட்ல என் ஃபார்மேஷன் ஆயிட்டு எண்ல இருந்து கீழே வருது. கரெக்டா? இந்த லோ டேக் அவுட் பண்ணல, அடுத்தது இந்த ஹை இன்னும் டேக் அவுட் பண்றதுக்கு வெயிட் பண்ணணும். பிகாஸ் இந்த ஹை மூவ் டு ஹியர் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஹை ஷிஃப்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இதுல பாருங்க, கிரீன் ஃபார்மேஷன் எங்கேயுமே இல்லை, பட் இதுக்குள்ளேயே ஒரு செல்லர் வந்திருக்காரு. ரெட் ஃபார்மேஷன் தெரியுதா? இந்த இடம் நோட்டீஸ் பண்ண முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? சின்ஸ் 5 minutes கேண்டில்ல 5ல இருந்து 6 கேண்டில் இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆயிருந்ததுன்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நிறைய செஷன் சொல்லியிருக்கோம். அதுல எந்த பக்கம் ஸ்ட்ராங் ப்ரெஷர் பில்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் சைடு ப்ரெஷர் பில்டா இருக்கு. தெரியுதா? எஸ் ஆர் நோ? இது இந்த மாதிரி நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இதே மாதிரி வீடியோஸ் பல முறை பார்த்துருக்கோம், செஷன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். பட் நீங்க இதை மாஸ்டர் ஐ மீன் இது ப்ராக்டிஸ் பண்ணி இது மாஸ்டர் பண்ணும்போது தான் உங்களால இதை அக்செப்டே பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பயம் இருக்கும், முக்கியமான இடத்துல ட்ரேட் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த லெவல்ஸை நீங்க மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெவல் அப்படியே நீங்க ஷிஃப்ட் பண்ணி புதுசா கூட வந்து வச்சுக்கோங்க. இந்த லோவை டேக் அவுட்டே பண்ணல. இஃப் யூ லுக் அட் இந்த லோ பாத்தீங்கன்னா 91.85, இந்த லோ பாருங்க 92.10. கிளியரா? இதுதான் நான் எடுத்த கன்ஃபர்மேஷன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பிரிண்ட் சேம் இன் 5 minutes கேண்டில். 5 minutes கேண்டில்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். காட் கிரேஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனே ஐ வாஸ் கிவன் டைரக்ஷன் டு அவர் டீம். கிளியரா? பிசிடி கிளப்ல நம்ம அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தோம். எஸ் ஆர் நோ? என்ன ஷேர் பண்ணியிருந்தோம்? கிரீன் ஃபார்ம் ஆனோடனே ஐ செட் ஓகே மார்க்கெட் கோயிங் டு டேக் பிரேக் இன்சைட் ட்ரேட். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு திருப்பி வர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு இந்த லெவலே ஆன்டிசிபேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் எப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சோ, இந்த கேண்டில் எப்போ பிரிண்ட் ஆச்சோ, ஐ வாஸ் கிவன் தட் பிரேக் அவுட் ட்ரேட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கிளியரா? ஞாபகம் இருக்கா? ஏன் பிரேக் அவுட் எக்ஸிக்யூட் ஆச்சு? அது எதனால பிரேக் அவுட் கொடுத்தேன்? இதுக்கு முன்னாடி பிரேக் இன்சைட்னு சொன்னேன். கம்ஃபர்டபிள் பிரேக். இந்த இடத்துல போயிட்டு செல்லருடைய அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஃப்ரெஷ் செல்லிங் இது. கரெக்டா? இந்த ஃப்ரெஷ் செல்லர் அட்டெம்ப்ட் இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபெயிலியர் ஆச்சு. இதுதான் ப்ரூவ் பண்ணிச்சு மேலே போக போறேன் அப்படின்னு. அதனால தான் ஐ வாஸ் இமிடியட்லி போஸ்டட் பிரேக் அவுட், பிரேக் இன்சைட் வெயிட் பண்ண தேவையில்லை. யூ கேன் சி கம்ஃபர்டபிள் மூவ். கிளியர்? ஸோ மார்க்கெட் நேற்று விழுந்ததுனால எல்லாருமே நீங்கள் மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது கீழே போச்சு. எஸ் ஆர் நோ? பட் மார்க்கெட் கீழே கொண்டு போயிட்டு எந்த இடத்துல இருந்து திரும்பணுமோ எக்ஸாக்டா அந்த இடத்துல திரும்பிடுச்சு.
Clear? So I was keep watching these levels. நான் இந்த மூமெண்டம் ட்ரேட்லாம் எடுக்கல. I was expected as Mani said இந்த லெவலுக்கு திருப்பி வருவான் because Z1 attempt Z2க்கு போயிட்டு Z1க்குள்ள வந்து திரும்பணும். செல்லர் உருவான இடம் தான் இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு I was expected. As expected சேம் அதே இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பிச்சு. இது ஒரு மூமெண்டம் ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் ரெண்டு கிரீன் ஃபார்மேஷன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். திருப்பி இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த ரெண்டு வந்து I was very much happy. டெஃபினட்டாக ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண போகுதுன்னு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த லெவலில் ட்ரேட் பண்ண முடியுது. இந்த லெவல் ஆக்சுவலி ஐ மிஸ்ட் பிகாஸ் நான் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் என்னுடைய லெவல்ஸை ஃபார்ம் பண்ணும்போது மை ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி பிக். ஆன்டிசிபேட் பண்ண அளவுக்கு மேலே போகுது மார்க்கெட்ன்றதுனால வேடிக்கை பார்க்கறது தப்பு கிடையாது. ரொம்ப கிரீடில் ட்ரேட் பண்ணுறது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டாக உடைச்சிரும். பட் நெவர்த்லெஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வெண்ட், எந்த டவுட்டும் இல்லை. கிளியரா? என்னுடைய ஆர்டர் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, என் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த கேண்டலுக்கு அப்புறம் நான் இதை டச் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன், நடக்கல. மணிக்கு தெரியும் மல்டிபிள் டைம்ஸ் என்னுடைய என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பைசா 1 பைசா 20 பைசா அந்த மாதிரி வந்து போகும். ரைட்? ஸோ ஃபார் இன்ஃபர்மேஷன், யாராவது நான் போட்ட ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, நீங்கள் பிலீவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இந்த கேண்டில் வாட்ச் பண்ணுங்க. இந்த கேண்டில் யாராவது ஓப்பன் பண்ணி பாருங்க, நான் போஸ்ட் பண்ண ஸ்க்ரீனை. இந்த கேண்டிலோடைய கால் லோ இருக்கு இல்லையா, ஐ திங்க் 333.1 வச்சிருப்பேன். கரெக்டா? எஸ் சார் நோ? I try to post here. Okay, 1 minute. Yeah, 333.10. பட் அந்த லோ எவ்வளோ தெரியுமா? அந்த கேண்டிலுடைய லோ யாராவது சொல்ல முடியுமா? ஐ வில் டெல் யூ. நீங்கள் நான் இமேஜ் போட்டிருக்கேன், ட்ரஸ்ட் குரூப்லேயே போய் பார்க்கலாம். 332.90. அவ்வளோ ப்ரிசைஸாக ஒரு டார்கெட் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா யூ ஆர் ஆல்ரெடி மாஸ்டர் எவ்ரி திங் இன் ட்ரஸ்ட் ரூல்ஸ். கிளியரா? 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், 15 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், மேட்டரே கிடையாது. நம்ம இடத்துக்கு வந்ததுனாவே அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். எவ்வளோ பாட்டம் ராக்ல பிடிக்க முடியுமோ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணேன். சேம் கேஸ் இந்த இடத்துல அந்த பாட்டம் ராக் பிடிக்க முடியல பிகாஸ் மொமெண்டம் அப்சைட்ல இருந்தது. காலில் பயங்கர ஃப்ளோ இருந்தது. நான் சொல்றது கனெக்ட் பண்ண முடியுதா? புரிஞ்சிக்க முடியுதா? I'm not giving any story. You can go and check it out. புரியுது. பையர்ஸ் கால் ரேட் ஏத்திட்டே போறாங்க. I will show you for the benefit of all. Nothing wrong. Screen தெரியுதா? நிஃப்டி இந்த இமேஜ் பார்க்க முடியுதா? தெரியுது சார். தெரியுது. சின்னதா இங்க பாருங்க, இந்த கேண்டில் தான் எக்ஸிக்யூட் ஆன கேண்டில். தெரியுதா? தெரியுது. பை என்ட்ரி 333.10 பிகாஸ் 333 என்னோட லெவலில் எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடக்கூடாதுனால 10 பைசா போட்டேன். ஃபார் இன்ஃபர்மேஷன், சேம் ப்ராசஸ் ஃப்ளோ, அதே 10 பைசா தான் ஸ்டாப் லாஸாக வச்சிருக்கேன். வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ செக் ஹியர். இந்த லோ பாருங்க, நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, 332.90 ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனது 333.10. அதுல இருந்து ஒன் ஷார்ட்டா மார்க்கெட் வென்ட் டு 380.45. தெரியுதா? இங்க பாருங்க, ஹை ஒரே கேண்டில். ஸோ 333ல இருந்து 375 ஆல்மோஸ்ட் 1:4. கரெக்டா? டார்கெட் எவ்வளவு போனாலும் சேஃப் தான் இல்லையா? இதுதானே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இதை விட முக்கியம், நீங்க எல்லாருமே வந்து கிரீட்ல கேட்கறது, சார் எங்க சார் என்ட்ரி எடுக்கிறது? எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வரும். இப்பதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ட்ரஸ்ட்டை இப்பதான் லைவா ஃபீல் பண்றீங்க. மார்க்கெட்ல ஜிக்ஸாக் இப்பதான் பாக்குறீங்க. ஜிக்ஸாக் மார்க்கெட்டை எப்படி ப்ரூவ் பண்ணுது, மார்க்கெட்டை எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கு லைவ்லன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. எஸ் ஆர் நோ? உண்மை.
ஃபர்ஸ்ட் இயர்ல 5 வருஷம் டாக்டர் கோர்ஸ் படிக்க போறவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் பிராக்டிஸ்னு ஒரு பல வருஷம் வேலை செய்யணும் தெரியுமா? எடுத்தோடனே போய் டாக்டர்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையில் நிற்க மாட்டாங்க. அங்க உயிர் சம்பந்தமான விஷயம், இங்க உங்க பணம் சம்பந்தமான விஷயம். அதேதான், அங்க உயிர் போச்சுனாலும் செத்துருவாங்க, இங்க பணம் இல்லைனாலும் செத்துருவோம். எஸ் சார் நோ? கேபிட்டல் காலேஜ்ல நிம்மதியா இருப்பீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது இட் வில் கில் யூ, கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்லயே கில் பண்ணிடும் உங்களை. புரியுதுங்களா? மணி ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க ரொம்ப ஆசையா கேட்டீங்க. எதுக்கு சார் அந்த ஃபர்ஸ்ட் செல்லரை நீங்க நோட் பண்ணீங்க? கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஃபர்ஸ்ட் செல்லர் இங்கேயும் இருக்காரு. எஸ் சார் நோ? எஸ் எஸ். அந்த செல்லருடைய டாப் இதுல அலைனா இருக்கா? எக்ஸாக்ட்டா ஃபிட் இருக்கு. இப்போ புரியுதா எது எதோட இணையுதுன்னு? ஓகே ஓகே ஓகே. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டவுட் கேட்டீங்க, அதோட ரியாக்ஷன் எப்போ எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்றதெல்லாம் இது எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ். இந்த இடத்துல வந்தது அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போச்சு. அதே இடத்துல திருப்பி மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும்போது அந்த இடம் ஒரு பட்டத்திட்டின வைரமா மாறிடும். கிளியர்? எஸ் சார். $1 billion information, gentlemen. It's a $1 billion information. Seriously, I'm telling you. So market as expected மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே கம்ஃபர்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஃபார் யுவர் பெனிஃபிட், மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திங்க் ஸோ. பட் ஒரே ஒரு சின்ன கன்சர்ன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹெச்விசி இல்லை, ஐ மீன் ஹெச்டிவி இல்லை, பட் என் பேட்டர்ன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. கிளியர்? இது ரெட்டு கிடையாது, தயவு செஞ்சு யாரும் ரெட்டுன்னு சொல்லிடாதீங்க. இது ஹையர் ஏ ஃபார்மேஷன்ல வந்துருக்கு, இது ரெட் கிடையாது. கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? சரவணன், ஐ ஹோப் யூ நோட்டட் எவ்ரிதிங் வாட் ஐ எம் எக்ஸ்பிளைன் டுடே. நான் நீங்க டவுட் எனக்கு புரியல சார், குழப்பிச்சு சார் மார்க்கெட். நீங்க இப்போ நான் சொல்லும்போது எங்கேயாவது குழப்பிச்சா மார்க்கெட்? இல்ல சார், பாத்துட்டேன் அந்த சார். பொறுமையில யூ ஷுட் வாட்ச் இண்டெக்ஸ். இண்டெக்ஸை பாருங்க, மற்ற எல்லாமே புரியும். கிளியரா? ஸோ சேம் பிசிடி மெம்பர்ஸ்க்கு இன்னொரு மெசேஜ் பாஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பர்டிகுலர் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். இந்த கேண்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு. தெரியுதா? எஸ் ஆர் நோ? மெசேஜ் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நடுவுலன்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவல் தான் அது. இது ஒன்றும் கிடையாது. டாட்டட் லைன், டோன்ட் கன்ஃபியூஸ். மேக்ரோ சார்ட்ல Z1 ஃபார்ம் பண்ணி இந்த இடம் அது. திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே செல்லர் உட்காந்துருப்பாங்க. அந்த செல்லர் தான் மார்க்கெட்டை ப்ரூவ் பண்ணாங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. திருப்பி கம்ஃபர்டபுளாக அந்த செல்லரை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் பையர்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. புரியுதா? எஸ் சார். ஸோ ஹெட் இப்போ எந்த பக்கம் டேர்ன் ஆயிருக்குன்னா இந்த பக்கம் டேர்ன் ஆயிருக்கு டெம்பரவரிலி. ஸோ நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டியது ஒரே விஷயம், மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி போகணும். கிளியரா? ஸோ திஸ் லெவல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், இது என்ன சார்னு ஏன்னு கேட்காதீங்க. இந்த லெவலுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான உயிர் இருக்கு இப்போ, பிகாஸ் இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? கிளியர்? சார். இந்த இடத்துக்கு வரும்போது யூ கேன் நோ வெரி மச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூ கேன் இனிஷியேட் ட்ரேட்ஸ். இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை, இது கூட வரலாம். பட் இது ஃபுல்லாகவே இப்போ சப்போர்ட், ஒரு சப்போர்ட் இருக்குது, 2 சப்போர்ட் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது. நெவர்த்லெஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிசிடி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணேன். நான் இது வரைக்கும் சொல்லலை, யாரோ சொல்ல முடியுமா என்னென்னு? ஃபர்ஸ்ட் மெசேஜே காலைல உங்களுக்கு அதான் கொடுத்தேன். எவ்வளோ ஜென்யூனாக இருக்குன்னு பார்க்குறேன். எனிஒன்? நீங்க யாரும் படிக்கிறதுக்காக ரெஃபர் சாரி சாரி ரெட் ரேட் ஃபார்ம் ஆகாம ஜெட் 2 டேக் அவுட் ஆயிடுச்சு. யார் பேசுனது? கோபி. சாரி கோபி, தப்பா சொல்லிட்டீங்க. எனிபடி எல்ஸ்? சார், நேத்து எண்ட் ஆஃப் டே வந்து நல்ல ஜோனா இருக்குதுன்னு சொன்னாங்க.
இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? கிரீன் ஃபார்மேஷன் இருக்கா? ஆமா சார். ரெட் ஃபார்மேஷன் இருக்கா? நேத்து கடைசியும் இன்னைக்கு ஃபர்ஸ்டும் மெசேஜ் போட்டிருந்தனா 15:15 9:15 ஜோன் இஸ் தேர் அப்படின்னு. இப்போ அந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போயிருக்கா? ஜோனுக்குள்ள வந்தா வெளியே போகுது. ஆமா சார். அப்போ இந்த சப்போர்ட் உயிர் இருக்கு, இந்த சப்போர்ட் உயிர் இருக்கு, ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டிலுக்கு உயிர் இருக்கு, நெவர்த்லெஸ் ஜோனுக்கு உயிர் இருக்கு. கிளியரா? எஸ் சார். செஸ் தாங்க. பேசிக்கலி செஸ் கேம் விளையாடுறவங்களுக்கு புரியும் வாட் ஐம் ட்ரைங் டு சே. நீங்க ஆப்போனன்ட் பிளேயரை நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கனாவே யூ வில் வின். கரெக்டா? செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க விளையாடுறது கேம் கிடையாது, உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க விளையாடுறது தான் கேம். அதை நீங்க பறிச்சாவே யூ கேன் வின் த கேம். எஸ் ஆர் நோ? எத்தனை பேர் செஸ் விளையாட தெரியும்? நான் எப்படி கேட்கிறேன். எனக்கு தெரியும் சார். செஸ் விளையாடும் போது நீங்க உங்க மூவ் வந்து எப்பவுமே வந்து வைக்கணும்னு துடிக்க மாட்டீங்க. அப்படி துடிச்சிங்கன்னா அந்த மேட்ச் தோத்துருவாங்க. ப்ராபபிலிட்டி வந்து யார் முதல்ல நான் விளையாடுறது நல்லதுன்னு நினைச்சு நீங்க விளையாடுங்க, யூ வில் ஃபெயில் த மேட்ச், யூ லூஸ் த மேட்ச். உங்க ஆப்போனன்ட்டை நீங்க டிஃபெண்ட் பண்ணாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ அதே மூவ் தான். மார்க்கெட் மேலே போகும்போது ரெட்டை பார்க்கணும், மார்க்கெட் கீழே போகும்போது க்ரீனை பார்க்கணும். நான் டிஃப்ரெண்டாக சொல்லியிருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். என்ன சார் மார்க்கெட் மேலே போகும்போது க்ரீன் தான் சார் பார்ப்பாங்க, நீங்கள் ரெட்டை பார்க்க சொல்றீங்க? அதான் லாஜிக். கிளியர்? So far ஏதாவது டவுட் இருந்ததுன்னா I will stop here, you can ask me, I will explain once again, no issues. I think few new members are there. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? I able to see Bhatinadan, Gopi, Miss Mani, Miss Murugan, Rajan, Sukumaran and Murugan, Sarunan. Okay, few people joined and left, no issues. Any doubt? டவுட்டே இல்லை சார்ன்ட்டிங்களா? ஸோ வாட் வில் பி டுமாரோ சப்போர்ட், வாட் வில் பி டுமாரோ ரெசிஸ்டன்ஸ், எது வரைக்கும் மார்க்கெட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மார்க்கெட் எங்கேருந்து கீழே வந்ததோ அதே இடத்துக்கு போகிறதுக்கு தான் மார்க்கெட் ட்ரை பண்ணும். பிகாஸ் ஹெட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த டெய்ல போய் ஹிட் பண்ணிடும். கிளியரா? எஸ் சார். ஐ ஹோப் எவ்ரிவன் நிறைய போட்டுறதுனால மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க. மெஜாரிட்டி இப்போ வந்து டென்டேட்டிவா இன்னைக்கு ஸ்விங் ஃபார்ம் ஆனது வந்து என் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த என் ஃபார்மேஷன்ல நாளைக்கு இந்த இடத்துக்கு வரும்போது மறுபடியும் மொமெண்டம் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அகைன் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு செட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா சடார்னு இந்த லோ உடைச்சிடும். இதை உடைச்சோன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும், ஜோன் ஃபார்ம் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் எந்த பக்கம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டு எந்த பக்கம் உடையன்னு பார்க்கணும். பை த வே நாளைக்கு மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க, டோன்ட் ஜம்ப் இன் டு ட்ரேட், பிகாஸ் நாளைக்கு வந்து HDV கிடையாது. ஐ மீன் இன்னைக்கு HDV கிடையாது. கிளியர்? எஸ் சார். பட் மொமெண்டம் ட்ரேட் டெஃபினட்டா யூ கேன் டூ தட். இந்த லெவல்ஸ்லாம் மொமெண்டம்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிளியரா? எஸ் சார். இதில் இப்படி என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு 2 கிரீன் இங்கே விட ஆரம்பிச்சதுன்னா யூ கேன் ரைட் ஃப்ரம் ஹியர் டு இந்த டாப் வரைக்கும். இல்லை நான் இங்கே வரும்போது நான் பிடிக்கிறேன் சார், என்னால் பிடிக்க முடியும், டெஃபினெட்லி யூ கேன் டேக். பட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு திங்க் பண்ணிக்க. ஆல்வேஸ் ஃபாலிங் நைஃப் இஸ் டேஞ்சரஸ். எவ்வளோ தூரம் வெட்டுன்னு தெரியாது. விழுந்து கொஞ்சம் சுதாரிக்கும் போது இதுக்கு நடுவில் எங்கேயாவது பிடிக்கலாம், திருப்பி இப்படி வந்துட்டு தான் போகும். ஸோ இந்த மாதிரி மேலே போகும்போது அதுதான், ஏறும்போது திருப்பி வர்றதுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. அப்படியே தான் நான் பிடிப்பேனாக்க டர்னா ஒரு ஜர்க்கு கொடுத்தா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ட்ரேட் மிஸ் ஆனால் தப்பு கிடையாது, அந்த ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு சேஃப். ப்ராஃபிட் வரல அது விஷயம் வேற, பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, நம்ம கேபிட்டலும் சேஃப் ஆகும். கிளியரா? எஸ் சார். எனி டவுட் so far?
ஸோ நிறைய ஏதாவது புது புது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா இல்லை ஏற்கனவே பேசுறது தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்குமா திருப்பி திருப்பி இந்த ஜோன் Same, என்னன்னு sir. தெரியும், ஜோனு Z1 ப்ரீவியஸ் கேண்டில், ஹெச்டிவி நான் ஹெச்டிவி, Z1 Z2 பிரேக் அவுட்டு, இதெல்லாம் ஏதாவது புதுசா இருக்கா? HVC. எல்லாமே பழசாம இருக்கும். பட் எங்களால கைது பண்ணுவது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ சரி சொல்லும்போது தான் ஓகே ஜோன் ஃபார்ம் மாதிரி தெரியும். இல்ல So, இதெல்லாம் நமக்கு தான் தெரியுது. எல்லாமே முக்கியமானது. ஸோ அதை தான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி தான் மார்க்கெட்டை பார்க்க. சி நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும் சொல்ல திருப்பி பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே. தயவு செஞ்சு இண்டெக்ஸை பார்க்கும்போது காலையும் புட்டையும் பேரலாக பாருங்க. பட் கால் புட்டில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்தாதீங்க, இண்டெக்ஸ் சார்ட்டில் செலுத்துங்க. கிளியரா? இதுதான் உங்களுடைய ஸ்கெலிட்டன், இதுதான் ப்ளூ பிரிண்ட். இதுல என்ன வருதோ அதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அது. ஸோ இந்த இடத்துல இது எத்தனை பேர் நீங்க நான் சொல்லலைன்னா நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. ஐ டெஃபினெட்லி டேம் ஷூர் இந்த ஜோன் நீங்க யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. உண்மைதான் bro. நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்க சொல்லியது புரியுது. அதுக்கப்புறமா ஐ வாஸ் நோ இன்ஃபார்ம்டு யூ ஆல். மார்க்கெட் Z2 ஹிட் ஆச்சு, டாப் பிரேக் ஆச்சு, மார்க்கெட் ஃபுல் ஸ்விங் சி தான் ப்ரிஃபர் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம் இந்த லெவலுக்கு வரும்னு. அதே மாதிரி மார்க்கெட் வந்தது. நான் தான் சொல்றேங்க, இது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு சொல்லல. லாஸ்ட் 4-5 months நம்ம ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 5 months ஆயிடுச்சு. உண்மையிலே ஏன் மார்க்கெட் மேல வரும்போது கீழே வருது அதை நீங்க திங்க் பண்ணீங்களா? அப்படிதான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணும். மார்க்கெட் மேல அப்படியே போயிடாது. அப்படி போகுதுன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் பண்றதுக்காக தான் போகும். ட்ரெண்டே சேஞ்ச் பண்ணும். அது பாருங்க, இங்கிருந்து உடைச்சு இந்த ரெண்டு Z1 Z2 உடைச்சதை ப்ரூவ் பண்ணிச்சு. நான் கீழே தான் போறேன், இங்கிருந்து மேல போறதுக்கு நான் இங்க மேல தான் போறேன், இந்த பக்கம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. புரியுதா இல்லையா நான் வாட் ஐம் ட்ரைங் டு சே? புரியுது. இந்த டைம் கூட நான் பொறுக்க மாட்டேன்னா எப்படிங்க ட்ரேட் பண்ண முடியும்? சரவணன் இருக்கீங்களா? சரி சார். உங்களுக்கு இப்போ டவுட் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? சரி, இன்னொரு டவுட் இருக்கு சார், கேட்கறேன், அதை கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா சார்? ப்ளீஸ். சார் இது வந்து இந்த வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு வரைகிறோம், போல்ஸை பார்க்குறோம், என் பேட்டர்ன் தேடுறோம், நம்ம டிராப் பண்ணி பிரேக் அவுட் எடுத்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இது வந்து நமக்கு ட்ரஸ்டோட ஒரு சாமானமாக யூஸ் பண்றோம் சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், இருக்கட்டும். நான் கேட்குற கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதா இருக்கும், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நோ ப்ராப்ளம் சார். லாஸ்ட் மந்த் 28 டிசம்பர்ல ஒரு மந்த்லி எக்ஸ்பிரி க்ளோஸ் ஆச்சு, மந்த்லி எக்ஸ்பிரி கரண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 29th டிசம்பர்ல புதுசா ஒரு எக்ஸ்பிரி ஓப்பன் ஆச்சு சார். ஓகே. அந்த எக்ஸ்பிரி வந்து கரெக்டா 21/7/30 சார் அன்னைக்கு க்ளோஸ். சரிங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது இருக்குமா சார்? அந்த இது கொண்டு வருவாங்களா, மார்க்கெட் கொண்டு வருவாங்களா? ஏன்னா மார்க்கெட் என் பேட்டர்ன் போட்டாங்களா, ஸோ அந்த 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 இடத்துல வந்து புட்டை செல் பண்ணிருக்கலாம், இல்லை காலை செல் பண்ணிருக்கலாம், அங்கே கொண்டு வருவாங்களா? ஏன்னா அவங்க செல் பண்ணவங்க லாபத்தை புக் பண்ணுவாங்க நாளைக்கு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் டவுட்டாகவே இருக்கு. 3 மாசம் பார்த்துட்டே இருக்கேன் நான். மந்த்லி எக்ஸ்பிரி முடிச்சு சொல்லிட்டேன் நான். ஓகே. சோ ஃபார் அவர் சொன்னது யாருக்காவது புரிஞ்சுதா? இல்ல சார். அதாவது அவர் என்ன சொல்றாரு, லாஸ்ட் மந்த் புரிஞ்சுதா புரியல அதை மட்டும் சொல்லணும். பாதி புரியுது, பாதி புரியல. வேற யாருக்காவது? ஓகே சரவணன் சார், இப்போ நீங்க என்ன கேட்டது வந்து ட்ரஸ்ட்ல இல்லாத ஒரு क्वेश्चन கரெக்ட்டா? நம்மளுடைய தி யூனிக் சீக்ரெட் ஆஃப் ட்ரேடிங்ல இது வரைக்கும் சொல்லி கொடுக்காது, நீங்க ஒன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சம்பந்தமா என்கிட்ட கேட்டீங்க கரெக்ட்டா? கரெக்ட் சார். நீங்க ஃபாலோ பண்றது நான் எப்படி பா சொல்ல முடியும்? எனக்கு தெரியல. நீங்க எந்த அடிப்படையில என்ன கேக்குறீங்க? ஏதாவது ஒரு மிராக்கல் என்கிட்ட இருக்கு, அந்த அதிசயத்து மூலியமா நான் தெரிஞ்சுக்கலாம்னா பாசிபிள் இருக்கு. ஐ அம் சாரி, எனக்கு தெரியாது. இல்ல இதுக்கு நான் பதிலும் சொல்றேன். நேத்து பெரிய ஃபால் நடந்துச்சு சார். அந்த ஃபாலோட ஹை பாத்தீங்கன்னா எந்த மார்க்கெட் இந்த மந்த் இந்த மந்தோட எக்ஸ்பீரி எப்ப ஆரம்பிச்சோ அங்க இருந்து ஹை பாமா கீழே வந்துச்சு மார்க்கெட். சோ வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்க போல, காலை செல் பண்ணா புக் பண்றாங்கன்னு நினைச்சு நான் உங்களுக்கு கேட்டேன். இது வந்து சம்மந்தமே கிடையாது. நீங்க மார்க்கெட் ரொம்ப ஃபாலோ பண்றீங்க, அதனால உங்களுக்கு கேக்குறேன் क्वेश्चन கேக்குறேன். குட் அப்சர்வேஷன். இல்ல என்னுடைய ஸ்ட்ரென்த்ல நான் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே சார்.
எனக்கு வந்து 6 அடிக்க தெரியும், 4 அடிக்க தெரியும் என் ஸ்டைல்ல. நான் டோனி மாதிரி தான் அடிக்கணும்னா அடிக்க முடியாது. அது ஸ்டைல் வேற. ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் தனியா கேட்கும்போது ஆரம்பத்துல சொல்லிட்டு கேட்டேன். Nothing wrong. I am not angry or hesitating your question. 100% I'm with you. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னா, அப்பவும் சொன்னதான் இப்பவும் சொல்றதான், நீங்க மார்க்கெட் வாட்சரா மட்டும் கூடாது, மார்க்கெட்ல நீங்க உள்ள வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டும் சம்பாதிக்கணும். யாரோ ஒருத்தன் பண்றான், ஏதோ ஒருத்தன் இது வரைக்கும் வரான், எடுத்துட்டு போறான் அப்படின்னு நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க இல்லையா? அப்போ நீங்க ஒரு ஸ்பெக்டேட்டரா மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அந்த இடத்துல நானும் உள்ள போனேன் சார், அங்கிருந்து இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணேன் சார், நான் ப்ராஃபிட் பண்ணேன் சார். அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்பீக் டு சம்மன் எல்ஸ். இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து உட்கார்ந்து வண்டியில போகும்போது சார் ஒரு மரமா போயிட்டு இருக்கு சார், நான் இந்த பக்கம் போறேன், மரம் என் பின்னாடி போகுது சார் சொல்ற மாதிரி ஆயிடும். சரி, நான் சொல்றது பத்தி அவங்க நான் ஹர்ட் பண்ணல. அதோட கிரக்ஸ் என்னன்னு தெரியாம நீங்க எதுக்கு டிராவல் பண்றீங்க? நான் போற ஊர் எனக்கு தெரியும் சார், அதுக்காக தான் நான் பயணிக்கிறேன்றது வேற. ஆனா நான் போகும்போது மரம்லாம் பின்னாடி போச்சு சார், அது ஏன் போச்சுன்னு எனக்கு தெரியலன்னும் போது அது வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. நம்ம அப்ஜெக்டிவ் அது கிடையாது, மரம் பின்னாடி போறது கிடையாது, நான் எந்த ஊருக்கு போறேன்றதான் மேட்டர். ஆஸ் சச் அஸ் உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. புரியுது சார், புரியுது புரியுது புரியுது. இல்ல நான் வந்து கேட்கும்போது கேட்டா டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், மந்த்லி அந்த கான்ட்ராக்ட் டேட் க்ளோஸ் பண்றாங்களே அந்த டேட்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா, ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? ஐம் நாட் ஷூர். எனக்கு அதான் சொன்னேன், இது இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது நியூ பேப்பரா இருக்கு. நான் இன்னும் அது ஓகே சார் பார்க்கல, அந்த மாதிரி பார்க்கல. சாரி டு சே தட். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். ஓகே ஓகே, எனிபடி எல்ஸ்? பரவாயில்ல பாருங்க, இருந்தாலும் அவர்கிட்ட அந்த டவுட் அவர் ஓப்பனா கேட்டதுக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. த வே ஏதாவது ஒன்று கேட்டாக்கும் பதில் சொல்லுவார். எனக்கு தெரியலன்றதை நான் ஓப்பனா சொல்றேங்க, நத்திங் ராங் ஹியர். பட் ஐ நோ ரெக்வஸ்டிங் யூ ஆல் பே அட்டென்ஷன். நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எனர்ஜியை நான் கற்றுக் கொடுக்குறது லேர்ன் பண்ணுறதுக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் யுவர் ப்ராஃபிட்டபிள் ஷீட்ஸ். அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. லைவ் மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ணி காட்டுறோம், லைவ் சேட்டில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன மேஜிக் வேணும்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பல பேர் பண்ணுற தப்பே இதுதான். நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வின் பண்ணுவோம். நாட் கோட்டிங் ஃபார் தட் பர்சன் ஹூ ஸ்போக் ஜஸ்ட் நவ். அவர் கிடையாது, ஃபார் எவ்ரி ஒன். நான் நிஃப்டி பற்றி பேசிட்டுப்பேன், ஒருத்தர் நிஃப்டி ஃபியூச்சர் பற்றி என்கிட்ட பேசுவார். நான் ஈக்விட்டி பற்றி பேசிட்டுப்பேன், ஒருத்தர் பேங்க் நிஃப்டி பற்றி என்கிட்ட பேசுவார். நம்ம பார்க்குறது தமிழ் படம்னா தமிழ் படத்தை மட்டும் டைலாக் வந்தால் பேசுங்க. சம்பந்தம் மேல மலையாள படத்தில் வர சீன் மாதிரி இந்த படத்தில் வருது சார்னு மலையாள டைலாக் என்கிட்ட சொல்லாதீங்க. கனெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், கண்டென்ட்டை மட்டும் எடுத்துங்க. எதில் சம்பாதிச்சாலும் 1:2 1:4 ப்ராஃபிட் தான், 1:1 லாஸ் தான். கிளியர்? மார்க்கெட்டுடைய பிஹேவியரே தெரியாமல் எல்லாத்துலேயுமே சம்பாதிச்சிருவேன்னு நினச்சிங்கன்னா தெரியல எனக்கு எப்படி நான் உங்களுக்கு கன்வின்ஸ் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. I hope my message is loud and clear for all. Yes, sir. Thank you. God bless. We'll expect tomorrow to market go upside. இல்லைனா மார்க்கெட் ப்ரூவ் பண்ணுற கீழே போகிறேன். பிகாஸ் நான் HDV ஆல்ரெடி பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கிறது அப்சைட் தான். ஃபிங்கர் கிராஸ், நாளைக்கு என்ன பண்ணுறது மார்க்கெட் பார்ப்போம். Thank you so much. God bless you all. Thank you, sir. Thank you.